பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். திருப்பங்கள் நிறைந்த தலைவர் ரஜினியின் வாழ்க்கை. அபூர்வமான ஆற்றல், கடும் உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றால் சூப்பர் ஸ்டார் ஆனவர் தலைவர் ரஜினிகாந்த். இன்று ஜப்பான் உள்பட பல வெளிநாடுகளில் அவருடைய புகழ்கொடி மிக உயரத்தில் பறக்கிறது. தலைவர் ரஜினிகாந்தின் இயற்பெயர் சிவாஜி ராவ். அதை சினிமாவுக்காக ரஜினிகாந்த் என்று மாற்றி வைத்தவர் டைரக்டர் கே பாலச்சந்தர். தலைவர் ரஜினிகாந்தின் தந்தை பெயர் ராணோஜிராவ் கெய்க்வாட், தாயார் பெயர் ராம்பாய். கெய்க்வாட் என்பது அவரது குடும்ப பெயராகும். மராட்டிய மாமன்னர் சிவாஜியின் பரம்பரையில் வந்தவர்கள் கெய்க்வாட் என்று அழைக்கப்பட்டனர். தலைவர் ரஜினியின் முன்னோர்கள் சிவாஜியின் மெய்காப்பாளராக பணிபுரிந்துள்ளனர். இவர்களில் சிலர் பிற்காலத்தில் கர்நாடகாவுக்கு குடிபெயர்ந்தனர். மற்றும் சிலர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாச்சிக்குப்பம் என்ற கிராமத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். தலைவர் ரஜினியின் தந்தையான ராணோஜிராவ் பிறந்தது நாச்சிக்குப்பத்தில்தான். தலைவர் ரஜினியின் தாயார் ராம்பாய் கோவை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கொள்ளைகால் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணோஜிராவுக்கு கர்நாடகா மாநில போலீஸ் இலாக்காவில் போலீஸ் உத்தியோகம் கிடைத்ததால் குடும்பத்தோடு பெங்களூரில் குடியேறினார். ராணோஜிராவ் தெய்வபக்தி மிக்கவர், நேர்மையானவர், வேலையில் திறமையானவர். அதனால் படிப்படியாக உயர்ந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆனார். ராணோஜிராவ் ராம்பாய் தம்பதிகளுக்கு சத்யநாராயண ராவ், நாகேஸ்வர ராவ் என்ற 2 ஆண் குழந்தைகள் பிறந்த பிறகு 3ஆவதாக பிறந்தவர் தலைவர் ரஜினிகாந்த். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு அவர் பிறந்தார். திருவோணம் நட்சத்திரம், மகர ராசி. தலைவர் ரஜினிக்கு சத்யநாராயண ராவ் 5 வயதும் நாகேஸ்வர ராவ் 3 வயதும் மூத்தவர்கள். தலைவர் ரஜினிக்கு ஒரு அக்காள், பெயர் அஸ்வத் பாலுபாய். தலைவர் ரஜினிகாந்த் கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தாலும் அவரது தாய்மொழி மராத்தி. குழந்தையாக இருக்கும்போதே தலைவர் ரஜினி துருதுருப்பும் புத்திசாலித்தனமும் மிகுந்தவராக விளங்கினார். 5வது வயதில் பசவன்குடியில் உள்ள பிரீமியர் மாடல் ஸ்கூல் என்ற பள்ளியில் சேர்க்கப்பட்டார். படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரராக விளங்கினார். தலைவர் ரஜினிகாந்த் 9 வயது சிறுவனாக இருந்தபோது தாயாரை இழந்தார். உடல்நிலை கவலைக்கிடமாகி ஆஸ்பத்திரியில் இருந்த தாயாரை பார்க்க தலைவர் ரஜினியை அவரது அண்ணன் சத்யநாராயண ராவ் அழைத்து சென்றார். தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்த ராம்பாய் தலைவர் ரஜினியை தன் அருகே அழைத்து தலையை கோதிவிட்டார். கையை எடுத்து முத்தமிட்டார். அதுதான் மகனுக்கு அவர் கொடுத்த கடைசி முத்தம். மறுநாள் இறந்து விட்டார். விவரமறியாத சிறு வயதிலேயே அன்னையை இழந்தார் தலைவர் ரஜினி. தாயார் இறந்துவிட்டார், இனி அவரை பார்க்க முடியாது என்பதை கூட அப்போது அவரால் உணர முடியவில்லை. இது பற்றி தலைவர் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணா ஒரு கட்டுரையில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், சின்ன வயதில் ரஜினி ஒரு விளையாட்டு பிள்ளையாக தான் இருந்தான். அம்மா இறந்தபோது அவனுக்கு 9 வயது, விவரம் தெரியாத வயது. அம்மா உடலை மாலை போட்டு வைத்திருந்தோம். அப்போது கூட அம்மா இறந்ததை உணராமல் வீதியில் சைக்கிள் விட்டு கொண்டிருந்தான். அம்மா தூங்கி கொண்டிருப்பதாக அவனுக்கு நினைப்பு. மறுநாள் வீட்டில் அம்மா இல்லை என்று தெரிந்ததும் அம்மா எங்கே, அம்மாவை பார்க்கணும் என்று அழுதான். அன்று முதல் அவனுக்கு அம்மா என் மனைவிதான். அன்னியிடம் ரொம்பவும் பாசமாக இருப்பான். வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வான். நான் வீட்டுக்கு வந்ததும் அவன் இருக்கிறானா என்று தான் முதலில் பார்ப்பேன். அவனை பார்க்காமல் ஒரு நாள் கூட தூங்கியது கிடையாது. தினமும் அவன் நண்பர்களுடன் சுற்றிவிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவான். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சத்தம் போடுவேன். சில சமயம் அடித்தும் இருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் அவன் பெரிதாக நினைக்க மாட்டான். உடனே சமாதானமாகி என் பக்கத்தில் வந்து உட்காருவான். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம். இவ்வாறு சத்யநாராயணா கூறியுள்ளார். தனது தாயார் பற்றி தலைவர் ரஜினிகாந்த் கூறுகையில், அம்மா இறந்தபோது நான் விவரமறியா சிறுவனாக இருந்தேன். இப்போது எந்த தாயை பார்த்தாலும் எங்கள் அம்மாவை நினைத்து ஏங்குகிறேன். அன்னை ஓர் ஆலயம் படத்தில் நான் நடித்தபோது அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ற பாடல் காட்சியில் நான் நிஜமாகவே என் அம்மாவை நினைத்து அழுதுவிட்டேன் என்று கூறியுள்ளார் தலைவர் ரஜினிகாந்த். தலைவர் ரஜினியின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அடுத்தடுத்த எபிசோடுகளில் காண்போம்.